கம்பைல் டைம் அண்ட் ரன் டைம். உங்கள் ப்ரோக்ராம் ரன் ஆகுதுன்னா இந்த 2 ஸ்டேஜ் தாண்டி தான் வந்திருக்கணும். எதுக்காக இந்த 2 ஸ்டேஜ் தாண்டி வருது? ஸோ அது ஏன் நான் சொல்கிறேன். வெல்கம் டு ஹைடெக் சொல்யூஷன், த பேத் டு பெட்டர் ப்ரோக்ராமிங். முதல்ல கம்பைல் டைம். உங்கள் ப்ரோக்ராம் ரன் ஆகுதுன்னா ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே அதோட எரர் எல்லாம் செக் பண்ணி சொல்லிடும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கம்ப்யூட்டர் உங்கள் ப்ரோக்ராமை பற்றி சொல்கிற மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஏதோ செமிகாலன் மிக்ஸ் பண்ணிட்டீங்க, வேரியபிள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அது ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதுதான் கம்பைல் டைம். அப்போ ரன் டைம்னா என்ன? உங்கள் ப்ரோக்ராம் ஆக்சுவலாக ரன் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவுமே இல்லாமல் ரன் ஆகிடுச்சு. ரன் ஆகி லைவில் இருக்கும் போது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண சொல்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு 2 நம்பர் ஆட் பண்ண சொல்கிறீங்க, லாஜிக்கை டிவைஸ் பண்ண சொல்கிறீங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது எரர் வருது, அவுட்புட் தப்பாக வருது, உங்கள் ப்ரோக்ராம் தப்பாக பிஹேவ் பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்குதுன்னா அது ரன் டைம். அப்போ சிம்பிளாக சொல்லப்போனால் கம்பைல் டைம்ன்றது உங்களோட கோடோட எரரை செக் பண்ணுறது, ரன் டைம்ன்றது உங்கள் கோட் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றதை செக் பண்ணுறது. ஸோ இந்த 2 கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு எரர் வர சான்ஸே கிடையாது.